Hello friends, welcome to Beginner's Kitchen with Cookie. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஆப்பிள் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். ஆப்பிள் வந்து நான் 2 எடுத்துர்க்கேன். தேவையான அளவு கொஞ்சமா நட்ஸ் எடுத்துர்க்கேன். முந்திரி கொஞ்சம், பாதாம் கொஞ்சம், நெய் தேவையான அளவு, பால் கொஞ்சமா, சர்க்கரை கொஞ்சமா எடுத்துர்க்கேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து நம்ம ஆப்பிள் வந்து இந்த தோல் சீவிட்டு நம்ம துருவி எடுத்துக்க போறோம். கேரட் துருவுறதை வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்துட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆப்பிள் துருவி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ நான் வந்து 2 ஆப்பிள் சொல்லியிருக்கேன். நான் அதுக்கு தகுந்த மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு இதை விட குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். முதல்ல முந்திரி பருப்பு நம்ம வறுத்துக்க போகிறோம். முந்திரியும் பாதாமும் அதுக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். இது காயட்டும். கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுத்தாச்சு, எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதிலே நம்ம ஆப்பிளும் போட்டு நம்ம வதக்க போகிறோம் நல்லா. இது வந்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ இதிலே நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம இது பால் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பால் ஊற்றிட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போடலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வேக விடலாம். இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் தான் பால் தேவைப்படும். நிறைய ஊற்றிடாதீங்க. ஆப்பிள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நிறைய ஆட் பண்ண வேணாம். இப்போ இது கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மூடி வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போது கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. பால் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், 2 ஆப்பிளுக்கு நான் வந்து ஒரு 1/4 கப் சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். அதுவே போதும். உங்களுக்கு ஆப்பிள் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். சர்க்கரை போட்டதுமே நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுற மாதிரி இருக்கும். தண்ணியாக தான் வரும். நம்ம கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் திக்னஸ் வரும். அதுக்கப்புறமா நம்ம நெய் ஊற்றி கலரி விடலாம். இப்போது கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. ஆப்பிள் பிடிக்காத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தண்ணி சுண்டனதுமே நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. அந்த சர்க்கரை போட்டதுமே தண்ணி விட்டுச்சு இல்லையா, அதெல்லாம் சுண்டிடுச்சு நல்லா. இந்த சமயத்தில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நீங்கள் அல்வா பண்ணுறதுக்கு பொதுவாகவே நான்ஸ்டிக் பேன் இருந்தால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். நான் வந்து இன்றைக்கி ஸ்டீல் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்ச நேரம் நல்லா நெய் பிரிஞ்சு வரட்டும். கொஞ்ச நேரம் சிம்மில் வைக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமும் இதில் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது வந்து உங்கள் விருப்பம்தான். இப்போ இது கலரி விட்டுடலாம். பாருங்கள், இப்போவே நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். நான் வந்து 2 ஆப்பிளுக்கு தகுந்த மாதிரி நான் குவான்டிட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு.
உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், ஆப்பிள் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் 10 மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சர்ப்ரைஸாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் என்னன்னு சொல்கிற வரைக்கும் அது அவங்களுக்கு ஆப்பிள் அல்வான்னு தெரியாது. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.